தாவக எம்எல்ஏ பேரம் வழக்கில் அசோக் குமாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. செந்தில் பாலாஜி, அசோக் குமார் இருவரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த விசாரணை குறித்தான முழு தகவல். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்குல இதுவரை திருவல்லிக்கேணி போலீசார் 14 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் வாக்குமூலத்தை பெற்ற நிலையில அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கோட முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகிய இருவரும் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இன்று காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திடுவதற்காக ஆஜராகி இருக்கிறார்கள். 10:30 மணி அளவுல அவர்கள் இருவரும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகிய இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில இருவரிடமும் போலீசார் தனித்தனியாக விசாரணையை நிகழ்த்தி வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் 10:30 மணிக்கு அவர் ஆஜரான நிலையில முதலாவதாக செந்தில் பாலாஜியை அழைத்து காவல்துறையினர் தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் எம்எல்ஏ என்பதால திருவல்லிக்கேணியோட துணை ஆணையரான ஜெயச்சந்திரன் மேற்பார்வையில காவல் ஆய்வாளர் ரஜினிஷ் தலைமையிலான போலீசார் அவரிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் பேசப்பட்ட வழக்குல அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது அசோக் குமாரையும் அழைத்து காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இருவரையும் தனித்தனியாக வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலை மாலை இருவேளையிலும் அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இன்று காலை தான் அவர்கள் ஆஜரான நிலையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய நிலையில அது குறித்தும் அவாலா பண பரிமாற்றம் இந்த வழக்குல நடந்திருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில சுமார் 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குல. இதனை வைத்தும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விசாரணை நிறைவுக்கு பின் அவர்கள் கையெழுத்திட்ட வந்த பின் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.